கர்த்தருக்கு பிரியமற்ற சுபாவங்களிலே ஒன்று இந்த சண்டை. வாக்குவாதத்தினால் சண்டை உண்டாகிறது. மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும், கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். அழகா எழுதுறாரு, பைபிள்ல தெளிவா இருக்கு. நல்லா கவனிங்கம்மா ஐயா, கவனிங்க. கோபப்படவும் கூடாது, அடுத்தவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கவும் கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னா மனைவிக்கு கோபம் வரும்னு புருஷனுக்கு தெரிஞ்சும் அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. உதாரணமா அவங்க அப்பாவை பற்றி ஏதோ தரக்குறைவா பேசணும்னு ஆசை வருதா, உட்காந்து யோசி, இது தேவையா? அப்பா அம்மா இல்லாத நமக்கு மனைவி கிடைச்சாங்களா? அவங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்மளை நம்பி ஒரு ஆத்மா நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. குறை இருக்கட்டும், குறை இல்லாதவங்க யாருன்னா உலகத்தில் உண்டா? கிடையாது. மன்னிச்சிருங்க. எவ்வளோ பேரை மன்னிக்கிறீங்க இல்லையா? எவ்வளோ பேர் மன்னிக்கிறீங்க? சொந்த மனைவிய அல்லது சொந்த புருஷனை மன்னிக்க வேண்டும் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. அன்புல தான் இருக்கு. உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு சொல்லுங்க? கர்த்தருக்கு. யாரும் சொல்லிட்டீங்க, கரெக்டா தான் சொல்லி இருக்கிறீங்க. சரி, திருமணமான சகோதரி, உங்க உள்ளத்துல இரண்டாவது இடம் யாருக்கு சொல்லுங்க? எனக்கு கேட்கல. உங்கள் இருதயத்துல முதல் இடம் கர்த்தருக்கு, ரைட்டு. உங்கள் இருதயத்துல இரண்டாவது இடம் யாருக்கு? கணவருக்கு. யாருடைய கணவருக்கு? அவங்க கணவருக்கு. ஏன் கணவருக்குன்னு சொல்ல வரலையா மனுஷன்? அவங்க யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்றீங்க. என் கணவருக்குன்னு சொல்லுங்களா, கொஞ்சம் நல்லதா ஒரு தட்டு. என் கணவருக்கு பயப்படுறாங்க பாவம். உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? ஏசப்பாவுக்கு. கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது இடம் யாருக்கு? இப்ப கூட பாரு, என் மனைவிக்குன்னு சொல்லல பாரு. என் மனைவிக்கு. அந்த என் என்னுடைய அதுதான் இருக்குது பாயிண்ட். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோன்று ஏன் சொல்றேன்னா, அந்த சண்டை என்ன ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆரம்பம் ஒரு வாரம் சாரஸ்யமா தெரியும், நோண்டி விட்டுருவாங்க. அதான் மதகை திறக்கிறப்ப சரன்னு தண்ணி ஓடும் பாத்தீங்களா? அந்த மதகு உள்ள இருக்கிற அந்த தண்ணியை வெளியே கொண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? களம் குட்டை எல்லாம் நிரம்பி, வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பி போயிடும். அது போல ஊரு ஃபுல்லா பறிவிடும். கல்யாணமாகி முதல் மாசத்துல மனைவி சிரிப்பாங்க, கணவன் ரசிப்பார். கல்யாணமாகி 2வது மாசம் கணவன் சிரிப்பார், மனைவி ரசிப்பார்கள். கல்யாணமான 3வது மாசம் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. கல்யாணமான 4வது மாசம் ஊர் ஜனங்களே வந்து பார்த்து ரசிக்கும், இவங்க போடுற சண்டையா பார்த்து. 4 மாசத்துல வாழ்க்கை க்ளோஸியா? அவ்வளவுதான். தேவையா? எவ்வளவு சந்தோஷமா வாழலாம். வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியா. பிரச்சனை வராம இருக்கணுமா? ஒண்ணு கண்டுக்காத, அன்பு மட்டும் செலுத்து, குடும்ப ஜெபம் பண்ணு, கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். நீ இப்படி பண்ற, நீ அப்படி பண்ற, உன் மேல இப்படி இருக்குது, கொஞ்சம் கூட பிடிக்கல, அதே பாயிண்ட் அவங்க உங்க மேல சொன்னா அங்கதான் சண்டை இருக்கட்டும். காலையில குடும்ப ஜெபம், சாயந்தரம் சாப்பாட்டுக்கு, நைட் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம். அதுல கர்த்தர் உணர்த்துவார், பேசுவார். இல்லம்மா, உன் அப்பாவி புருஷன் உன்னையே நம்பி இருக்கிறாரு, நீ இந்த ட்ராக்ல போகாத, அது சரியில்லை, ஆண்டவர் பேசுவார். அதே போலதான் நைனா, வீட்டை விட்டு போற, குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற, உருப்படியா போய் வேலையை முடிச்சுட்டு வீட்டை வந்து சேரு. அடுத்த ட்ராக் உனக்கு வேணாம். இன்னொரு நட்பு ஐக்கியம், குடும்ப ஐக்கியம் ஓகே. குடும்பமா இன்னொரு குடும்பத்தோட ஐக்கியம்னா அது தப்பு இருந்தா நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து போதித்து புத்தி சொல்லி திருத்துவாங்க. குடும்ப ஐக்கியம் பரிசுத்தமானது. ஒவ்வொரு குடும்பம் இன்னொரு பக்திமான் குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கிறப்ப, இப்ப நான் கொஞ்சம் கோபமா பேசிட்டா கூட அந்த குடும்பத்துல பிரதர் கொஞ்சம் கூல் டவுன், கோவப்படாது அப்படி சொல்லுவாங்க. திருத்தறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் படிச்சிருக்கிறார். திருந்து திருத்து, சீர் பொருந்து சீர் பொறுத்து, மனம் திரும்பு, இன்னொருத்தனை மனம் திருப்பு, நீ ஸ்திரப்படு, உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நானே பாவத்துல மூழ்கி பாவம் செய்யாத என்ன அது எடுபடாது. அடுத்து பிரிவினை இருக்கக்கூடாது. மார்க் 3:25 வாசிக்கலாம். மார்க் 3:25. பாத்தீங்களா? ஒரு வீடு, ஒரு வீட்டுக்கு எதிரி பக்கத்து வீடா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஊக்கமா ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். வீட்டுக்குள்ளவே பிரிவினை, வீட்டுக்குள்ளவே தனக்குத்தானே பிரிவினை வந்து
கணவன் மனைவியை பிரிந்திருந்தால் அங்க எப்படி ஆண்டவர் கிரியை செய்வார்? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சமாதானமே பாட்டெல்லாம் பாடுறோம். இங்கதான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்கேபேட்டை டு ராணிப்பேட்டை ரூட்ல ஒரு வீட்டில் ஜபம். சிஸ்டர் பிரதரை கூப்பிடுங்க, நான் கடைசி ஜபம் மட்டும் போறேன். அந்த அம்மா சொன்னாங்க, அது வராது. எது அது? அவன் கணவரை சொல்லிட்டான் அம்மா, அது வராது. என்னம்மா விஷயம்? நாங்க பேசுறது இல்லை, அதுல ஒரு மரியாதை, நாங்க பேசுறது இல்லை. நான் கேட்டேன் எவ்வளோ நேரம்னா, ஏன்னா நானும் என் மனைவி இங்கே ஒன்றா தான் வந்திருக்கிறோம், எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வரும் வரும் வரும், கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரும், கொஞ்ச நேரம் தான், ஒரு 5-10 நிமிஷம் 20 நிமிஷம், அவ்வளோதான். இடையில தூக்கன்றது இருக்கக்கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள குழப்பம் வந்தா தூங்கி எழுந்த பிறகு ஒப்புரவு ஆகுறது அது முடியாது. தூங்கத்தில் போயிட்டா போச்சு, அந்த பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும். அது ஒரு 5-10 நிமிஷத்துல நாங்கள் அன்பா பேசிக்குவோம், அதை பற்றி யோசிக்க மாட்டோம், அவ்வளோதான். அதை பற்றி திருப்பி நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்த அம்மா சொல்லுது, நான் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசுறதுல சிஸ்டர்னு கேட்டேன். 4 வருஷம். சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்களா? ஐயோ 4 வருஷமா? நான் அப்படிதான். 4 வருஷமா? ஆமா பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா புருஷன்கிட்ட 4 வருஷம் பேசுறதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா, கர்த்தருக்கு வரப்போது ஆத்திரம். 4 சுவர்களுக்குள்ளே கணவன் மனைவி 4 ஆண்டுகள் பேசவில்லை. கிறிஸ்தவ குடும்பம், இயேசு அந்த வீட்டில் இருப்பாரா? யோசிக்கணும். பரஸ்பர அன்பு, குழப்பம் பிரச்சனை வரும் போகும், அதை கண்டுக்கூடாது. பெரிய பகையா மாறக்கூடாது. மற்றவங்க எப்படியோ போட்டோம், கணவன் மனைவி முக்கியமா. நான் எங்க போனாலும் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு டச் பண்ணுவேன். அந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். தேவன் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவே குடும்பத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். கரெக்டா? நீ எங்கிருந்து வந்திருக்கிற? குடும்பத்திலிருந்து. காடு மேடு மலை, அந்த மலை மேல இருக்கிற மரத்துல தான் வந்த இல்ல, அவனை பயந்துட்டான். குடும்பத்தில் இருந்து. சின்ன பையன் எவ்வளவு கரெக்டா சொல்றான் பாருங்க. குடும்பம், நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. கல்யாணம் ஆனவங்க, கணவன் மனைவி என்ற குடும்பம், பிள்ளைகளுக்கு பெற்றோர், என்னை பெற்று வளர்க்கிற பெற்றோர் இருக்கிறார்கள். குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். அதனால குடும்பத்தை கட்ட, குடும்பத்தை கவனிக்க, குடும்பத்தை பராமரிக்காதவன் ஊழியத்தை கூட செய்ய முடியாதுன்றார் பவுல் அப்போஸ்தலன். மனைவி கிட்ட சண்டை போட்டு நான் போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? அந்த பிரசங்கம் எப்படியும் அந்த நேரத்துக்கு 1 மணி நேரம் எத்தனை பேசலாம். கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? முடியாது. ஒப்புரவாயிடணும். சாரிம்மா, நான் பிரசங்கம் பண்ண போறேன், என் தப்ப மன்னிச்சிரு, அப்படி மன்னிப்பு கேட்டுருணும். நல்லா தெரிஞ்சுங்க, கல்யாணம் ஆன புருஷர்கள் உங்க வாழ்க்கை நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணுமா? ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன், கேளுங்க. சரிம்மா சொல்லுங்க. ஆமா, எப்போ அதை சொல்லிடுங்க. சரிம்மா சொல்லுங்க. ஆமா. அதுக்கு ஒத்து வரல, சாரிம்மா, சாரி, சாப்பாத்துல ஒரு கால் போட்டுருங்க. சரிம்மா சாரிம்மா. அதுக்கு ஒத்து வரல, ஜவுளி காட்டி கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிம்மா. ஒரே சந்தோஷமாகுதுல்ல? கிறிஸ்துமஸ் வர சீக்கிரம் வரப்போகுது. 2 சாரிம்மா. அது வாங்கி கொடுத்தோம், சரியா ஒத்து வரல, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் 2 பூரிமா. இப்ப சொல்லியா லைனா? வினோத் பிரதா கரெக்டா சொல்லுவாரு. சொல்லுங்க லைனா. சரிம்மா சாரிம்மா, 2 சாரிம்மா, 2 பூரிமா. அது கூட பத்தலன்னா இன்னொரு 2 பூரிமா. அந்த ரீலே முடியணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. சிரிக்கணும். கடைசியா அவங்க மனைவியை பார்த்து எப்ப சிரிச்சிங்க சொல்லுங்க? கல்யாணம் ஆனப்போ சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கை தட்டுங்க அவருக்கு. அவர் பிறந்ததுல இருந்தே சிரிச்சுன்னு தான் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். எவ்வளவு பேரு இல்லையா உங்க மனைவி ஒரே அழுக, அவங்கள பார்த்து நீங்க சிரிக்கிறதே இல்லையா, பேசுறது இல்லையா அப்படின்னு ஒரு பிரதர் கிட்ட கேட்டேன். அந்த அம்மா அப்படி சொன்னாங்க, என்ன பார்த்து பேச மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, உன் மனைவியை பார்த்து சிரிக்கவே மாட்டேன். என்ன அது மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்குதுன்றா. அந்த மூஞ்ச பார்த்து தானே பொண்ணு பிடிச்சிருக்குதான்னு கேட்டாங்க, ஒத்துக்கினேன். அப்ப ஒத்துக்கினேன், அப்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்ப அப்படி கெடுக்குதியா யானை மாதிரியே.
எருமாடு மாறிக்குதியா அப்படியெல்லாம் சொல்லாமா? தப்பு. சொந்த மனைவியா அப்படி குறை சொல்லவே கூடாது. ஒரே சரீரம், உன் சரீரத்தை நீயே அடிச்சுக்குவியா? அந்த காலத்துல மந்திரவாதிங்க தெருவில் வந்து அடிச்சுவாங்க தெரியுமா? அதெல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க பாரு. இப்ப கூட எங்க சிலது இருக்குது, இருக்கிறாங்களா? அவன் அவன் உடம்பு அவனே அடிச்சுக்குவான் ஜாட்டையில. அது மாதிரி மனைவியை பகைக்கிறவன் அப்படி நினைச்சுங்க விட்டுறணும். வரும் கோபம், என்னமோ வரும். அதான் பவுல் எழுதுறாரு, கசந்து கொள்ளாதீர்கள். மனைவி மேல கசந்து கொள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? கசந்து கொள்ளாது என்ன அர்த்தம்? ஏன்டா இதை கட்டின சனியன்ற மாதிரி வரும் எண்ணம். ஆனா அது மனசுல வந்ததோட உன்னோட போச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சோத்ரம் 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 அப்படி சொல்லு ஒரு 10. அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு மூஞ்ச பாரு. அப்புறம் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு கடைசி முழுங்க போறத வாயிலே வச்சுக்கணும் மூஞ்ச பாரு. அப்புறமா முழுங்கு. அந்த கோபமெல்லாம் போயிடும். வார்த்தையை திருப்பி வாங்க முடியாது. அதைத்தான் சொல்றேன். வார்த்தையை கொட்டி விட்ட பிறகு திரும்ப வாபஸ் முடியாது. கொட்டிவிட்ட பட்டாணியை கூட பொறுக்கிக் கொள்ளலாம், கொட்டிவிட்ட வார்த்தைகளை பொறுக்க முடியாது. இது நான் எழுதின திருக்குறள். சரி, பாராட்டுக்கள் சொல்றாரு. அதனால பேசுறதுக்கு முன்னாடி பல விதங்கள்ல யோசிக்கணும். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசினா கோபம் வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்க சொந்த புருஷன் தானே. அப்போ அதை விட்டுருங்க. அதுக்கு பதிலாக பிளேட்டை மாத்துங்க, அன்பா பேசுங்க, அன்பின் பிரமாணத்தை கடைபிடிங்க. உங்க புருஷன் எதை விரும்பி நல்லா சாப்பிட்றாரு அதை வாங்கிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது அத்தானு கேளுங்க. அத்தானு கூப்பிடுறீங்களா இல்லையா? அதில் என்ன அப்படியா கிராமத்தில் என்னய்யா எப்படியா? அப்படி அன்பின் பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதே போல புருஷர்கள் அவங்க சமைக்கிறது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருந்ததுமா, ரொம்ப சூப்பரா இருந்தது, பிரமாதமா இருந்தது அப்படின்னு பாராட்டணும். எப்படி இருந்தாலும் ரொம்ப அருமையா இருந்ததுன்னு பாராட்டணும். எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது, நான் அப்படிதான் பாராட்டுனுங்கிறேன். நிறைய பேருக்கு புரியல, புரியாது எவ்வளவு மேல். இதை நான் எங்க போனாலும் சொல்லுவேன், அவங்க கோவப்படுறதில்லை. ஏன்னா இது வந்து அக்ரிமெண்ட் எங்களுக்குள்ள. இந்த மாதிரி சொல்லுவேன். உதாரணத்துக்கு நாங்க தானே நல்லா சமைப்பாங்க. ஒன்னும் டவுட் வந்தா வந்து பாருங்க. 40 வருஷமா கல்யாணம் ஆன பிறகு இப்போ 40 வருஷம் முடிய போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க சமையலில். கேட்ரிங் சர்வீஸ் பயங்கரம். மருமகளுக்கே கற்றுக் கொடுத்துட்டாங்க நல்லா. சில டைமில் இது என் மனைவி செய்துதான் மருமக செய்துதான்ற அளவுக்கு மருமகளுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டாங்க சமையல் கலை. இவங்க தான் செஞ்சாங்கன்னு சாப்பிட்டு நல்லா இருக்குதுமானுவேன். சேரம் தான் செஞ்சிச்சு எங்கள் பையனுடைய மனைவி. இங்கே வந்தாங்களா? எப்பண்ணா வந்துக்கிறாங்க. மனைவியோட வந்தானா எங்கள் பையன் என் கூட? சரி. அப்போ குடும்பம் ஒரு கலைக்கூடம், பல்கலைக்கழகம். குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்த வேண்டும். நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அடுத்தது பாருங்க, பொருளாசை. நீதிமொழிகள் 15:27. நிறைய பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 15:27. பிழைப்பா. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். நம்ம நினைக்கிறோம் பொருளுக்கு நிறைய சேர்ந்தா பணக்காரன். இல்ல, ஒரு நாளைக்கு அது டுமில் க்ளோஸ். யோபு வந்து நீதிமான். அவர் வீடு பாழா போனதுக்கு காரணம் அவர் பாவம் செய்ததுனால அல்ல, பாவம் செய்யல, அது கர்த்தருடைய சோதனை. அது வேற ட்ராக்கு. பரலோகம் போறவங்களுக்கு சில சோதனை அப்படி வரும். எல்லாமே இழந்து நிர்கதியா நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வேதநாயகம் சாஸ்திரியாருக்கு வந்த மாதிரி கூட வரலாம். அந்த ட்ராக்ல நான் வரல. பொருளாசை, பண ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை இருக்க கூடாது. ஒரு விசுவாசி உள்ளத்துல இது இருக்கக்கூடாது. பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை. ஏன் இதை பக்தர்கள் வச்சாங்கன்னா இதெல்லாம் பாவம்னு. இதான் மனிதனை நாசமாக்குகிற பாவங்கள். பண ஆசை. இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டு எல்லாரோட பெரிய படிப்பு படிக்கிறான்னா அந்த மூல காரணம் அண்டை வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்கார பையன் படிக்கிறத காட்டிலும் உயர்ந்த டிகிரி படிக்கிறான். காரணம் என்னன்னா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பண ஆசை. ஏன்னா இவன் பெரிய அளவில் படிச்சா பெரிய வேலை கிடைக்கும், அவனை விட நிறைய சம்பளம் வாங்கலாம். இதுக்குதான். அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லல. எதிரியை வைத்துக் கொண்டு படிக்காத. நமக்கு எதிரி யாரு? பிசாசு தான். வேற யாருமே நம்ம எதிரியா நினைக்கவே கூடாது. கிறிஸ்துமஸ் வரப்போகுது. உங்களுக்கு யார் யார் மேல கோபமாகுதோ 1/2 கிலோ ஸ்வீட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க. அவங்க கிட்ட பேசுங்க. யார் யார் மேல ரொம்ப கோபமாகுதோ 1 கிலோ
1/2 கிலோ ஸ்வீட்டு, 1/2 கிலோ மிக்சரு, காரம் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு, என்னங்கம்மா நல்லா இருக்கிறீங்களா பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு காலம் சுகர் வருமா? அதுக்கு மாத்திரை போட்டுங்க. ஸ்வீட்டு சாப்பிட்ருங்க, மாத்திரையும் போட்டுங்க. இப்பதான் மாத்திரை நிறைய விற்குது சுகருக்கு. அப்படி சரி, பசங்களுக்காவது கொடுங்க. பொருள் ஆசை. ஒருவேளை வேடிக்கா நீங்க கஷ்டப்படக்கூடாது, ஊண்டிங்க பேசக்கூடாதுன்னு நான் ஒரு நகைச்சுவையோடு கொண்டு போறேன். ஆனா வீட்டுக்கு போய் யோசிங்க. பொருள் ஆசை, உலக ஆசை, பண ஆசை, வேற ஆசை. மனைவி மேல வைக்க வேண்டிய அன்பை வேறு பெண்மணி மேல வைக்கிறதும் பயங்கரமான இச்சை, பாவம். அதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். அதே போலதான் உங்க சொந்த கணவர், அவர் உங்களை விட கம்மி சம்பளம் வாங்கலாம், சும்மா கூட இருக்கலாம், வீட்டில் பசங்களா பார்த்துக்கலாம், படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னா பரலோகம் போகவே முடியாது. ஒரு சிலர் கணவரை விட மனைவிங்க எவ்வளோ இடத்துல வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. புருஷனுக்கு 50 வயசுனா மனைவிக்கு 54 வயசு இருக்கும். நான் வயசுல உன்னை விட பெரியவா அப்படின்றதுனால அவரை மிரட்டக்கூடாது. மனைவி மனைவியாக தான் இருக்கணும். மனைவி மனைவியாக தான் இருக்கணும், கணவனா மாறக்கூடாது. புருஷன் தவறினால் அறிவுரை சொல்லலாம். ஆனால் அடம்பிடிக்கவோ, ஆணவம் செலுத்தவோ, இது பண்ணுவோ, எது அடிக்கவோ கூடாது. புருஷனை அடிக்கவோ, அது ஒரு பாயிண்ட் வருது, அடிக்கவோ கூடாது. தமாஷா கிள்றது, அடிக்கிறது, அதுல நான் தலையிடல, அது விளையாட்டு. ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டு இருந்தார். பரிசுத்தமான பைபிள்ல ஏன் அதை எழுதி வச்சாங்க? மனைவியோட, கணவனோட, குடும்ப பிள்ளைகளோட, பெற்றோர் விளையாடணும். கணவன் மனைவி விளையாடணும். அது செஸ் போர்டா, கேரம் போர்டா, ஏதோ வீட்டுக்குள்ளவே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்ச விளையாட்டு ஏதோ ஒன்று விளையாடுங்க. போட்டி இருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்றேன், போட்டியே இருக்கக்கூடாது. தமாஷா போயிடணும். சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. உன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. பூக்களிலே சிறந்த பூ சிரிப்பு. நடிப்பா, நகைப்பா, சரி அப்படி வச்சுக்கலாம். எப்படியோ பூ வருது. வாய் விட்டு சிரித்தால் இது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா நோய் எல்லாருக்கும் வருது இல்ல. சரி, அதுக்காவது சரிங்க, சந்தோஷமா நடத்துங்க, வாழ்க்கை சந்தோஷமா நடத்துங்க. காலையில தூங்கி எழுந்து உங்க மனைவியை பார்த்து சிரிங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. பசங்க வராங்களோ இல்லையோ, நீங்க பாடுங்க, 2 பாட்டு பாடுங்க, ஒரு அதிகாரம் படிங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் தனியா நீங்க படிக்கிறது, தனி ஜெபம், அது வேற விஷயம். இதுலதான் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும். ஒரு சிறு பிள்ளைகளை போல சாகர வரைக்கும் கணவன் மனைவி வாழ்ந்துட்டா அதை விட ஒரு சிறந்த குடும்பம் வேற எதுவுமே கிடையாது. நான் புருஷன்ற முறையில ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போவேன். ஊழியக்காரன் என்ற முறையில அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரு வியாதி வருதா மனைவிக்கு, ஊழியக்காரன் நான் விசுவாசிக்கிறேன், ஹீலிங்க நம்புறேன், அற்புதங்களை நான் நம்புறேன். இன்னைக்கும் இயேசு அற்புதம் செய்யறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நான் ஜெபம் பண்றேன், சுகமாக்கும், என் மனைவியை தொட்டு சுகமாக்கும் ஜெபம் பண்றேன். அடுத்த கட்டம் ஆஸ்பத்திரிக்கு போலாம், ரெடி ஆகணும். இல்ல பரவாயில்ல, ஜெபம் பண்ணிட்டீங்க, நல்லாயிடும். அதெல்லாம் முடியாது. வா, ரெடி ஆகும். அவங்க மோட்டார் சைக்கிள் உட்கார முடியலையா, கர்த்தர் கார் கொடுத்துக்கிறாரு, கார்ல உட்காரு, கொண்டு போய் டாக்டர் கிட்ட, நான் வெளியே தான் இருப்பேன், நீயே போயிட்டு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லி ஊசி போட்டா ஊசி போட்டுக்கணும், மாத்திரை எழுதி கொடுப்பாரு, எடுத்துன்னு வா. நம்ம போய் அங்கே உட்காந்துருந்தா அவங்க எதனா சொல்ல வேண்டியதை சொல்லாத கூட போயிடலாம். நான் உள்ள போகவே மாட்டேன். உங்களுக்கு தானே இப்ப வியாதி, இது வரைக்கும் கொண்டாண்டல, இங்கே இருக்கிறேன், நீ போய் சொல்லு டாக்டர் கிட்ட. ஆவியில ஒன்னா இருக்கிறோம். சில டைம்ல டாக்டருங்களை நீ வெளியே நில்லுன்றுவாங்க. அந்த அவமானம் எனக்கு எதுக்கு? நானும் ஏதோ மதிப்பு மரியாதையா வாழ்ந்துன்னு இருக்கிறேன் உலகத்துல. சரிங்க சார் அப்படின்னு வந்துடுறது. அதுதான் முன்கூட்டியே என்ன, அவங்களால நிக்க கூட முடியலன்னா கை தாங்களா டாக்டர் கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கலாம். அவங்களால அந்த ஒரு 2 ஸ்டெப்பு டோர்ல இருந்து ஒரு 4 ஸ்டெப்பு டாக்டர் கிட்ட நடக்க முடியும் அல்லவா? முடியும். 10-15 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. நீட்டா நல்லா கவனிச்சாரு, ஊசி போட்டாரு, இந்த எழுதி கொடுத்துக்கிறாரு, ஒரு 4 நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும். உடனே மாத்திரை கடையில் போய் அந்த மாத்திரை வாங்கிட்டு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு காரில் கொண்டு போய் வீட்டில் ஒன்றும் பண்ணாத, நீ அமைதியாக ரெஸ்ட் எடு, படுக்க வச்சிருவேன். அது படுக்க காட்டி கூட மாத்திரை ரெடி பண்ணுறோம். அந்த சீட்டை பார்த்து மாத்திரையெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். வாய தரு, போடு, தண்ணியை ஊற்று, முழுங்கு 2 மணி நேரம் கழிச்சு பால் ஒரு டம்ளரில் கொண்டாடுவேன். கொஞ்சம் கூட பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்கும். இந்த பாரு, என் பேரும் பால், நான் கொண்டாந்துருக்கிறதும் பால். ஆமா, திறக்க முடியலையா, நானே அப்படி வச்சு அமுத்தும் பாருங்க, தானா திறந்துக்கும்.
ஊத்து ஊத்து. என்ன சாப்பிடல, அது குடிச்சாதான் ஸ்ட்ரென்த். உழைச்சிக்கணுமே. சொந்த சரீரமாக நேசியுங்கள். பழைய பகைகளே. அம்மா என்ன அன்னைக்கு போன வாரம் இப்படி சொன்னல, அதான் இப்படி, அதனால தான் இப்படி வந்துச்சு உனக்கு. வரு சாவு சில இருக்குதுங்க. ரொம்ப கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அவங்க மனைவிக்கோ அல்லது புருஷனுக்கோ ஏதாவது வந்தாவது. வேலூர்ல ஒரு வீட்டில் போன வாரம் என்ன ஆச்சு இல்லை, அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சு, போ டாக்டர் கிட்ட போ. என்ன மோட்டார் சைக்கிள் இருந்து விட்டாரு புருஷன், வாரிக்கின்னு போயிடுச்சு. எல்லாம் கை காலு மூஞ்சி எல்லாம் வாரிக்கின்னு போயிடுச்சு ரோட்ல. எவ்வளோ வாழணும் பரிதா பண்ணோம். போன வாரம் என்ன ஆச்சு இல்லை, அதான் கடவுள் உன்னை தண்டிச்சிட்டாரு பத்தியா. இப்படி கூட எங்கன்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு பட்ட கடினமான இருதயம் பாருங்க. அதனால நமக்கு என்ன லாபம்? பகைவனுக்கே சாப்பாடு கொடுனார். உன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, தாகத்துக்கு தண்ணீர் கொடு, அவனை சபிக்காத, வாழ்த்து, ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியை மரித்த பக்தர்கள் எத்தனையோ பேர் அப்படிதான். அதுல மூத்த நம்ம ஸ்தேவான், கர்த்தராகிய இயேசுவே இவர்கள் மேல் இந்த ரத்த பழியை சுமத்தாதிரும் என்று சொல்லி நித்திரை அடைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நித்திரை அடைந்தான் அப்படின்னு இருக்கும். நான் பக்தர்களை பரிசுத்தவான்களை அவன் இவன் என்று சொல்ல மாட்டேன். நித்திரை அடைந்தார். பேதுரு சொன்னார், பவுல் சொன்னார், யாக்கோபு சொன்னார், மத்தேயு சொன்னார், அப்படிதான் பேசுவேன். சொல்லுங்க இருக்குதுங்க. அது கூட இப்ப வந்துக்கிற ஊழியக்காரன் பவுல் என்ன சொல்றான், 20 வயசு கூட ஆகல அவனுக்கு. எங்க முகாமுக்கு போனானா, அபிஷேகம் பெற்றானா, வல்லமை எல்லாம் கொடுத்துட்டாரா, பாஸ்டர் தலைமையிலே வந்து கை வைக்கிறான். பாஸ்டர் கிட்ட வல்லமையே இல்லையா? திமிர் தானே இது. இதெல்லாம் பிசாசு வேலை. சர்ச்சுக்கு போகாதீங்க, பரவாயில்ல, டிவில இயேசு கிறிஸ்து பிரசங்கம் எல்லாம் வருது. பிசாசின் தந்திரம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சாலம்ன்ற எப்பவுமே நன்று. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். சபைக்கு வரணும். நூதன துருபதேசம் இப்ப நிறைய வந்திருக்குது ஐயா, அதை நம்பாத. ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானா சபையை நேசிக்கணும். சபையின் தலைவராக கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறார். அப்ப அது அவரை பார்க்க முடியாத, அதுக்கு பதிலாக தான் போதகரை வைத்திருக்கிறார். சபையை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நான் என் போதகர் மனைவியை, குடும்பத்தை நேசிக்காவிட்டால் சபையையும் நான் நேசிக்கவில்லை என்று அர்த்தம். எதிரியா பார்க்க கூடாது. போதகரை ஒரு எதிரியை போல, ஆவிக்குரிய தகப்பனாக, தாயாக. அப்படிதான் நமக்கு போதனை. உங்களை சத்தியத்தில் நடத்துகிறவர்கள் வருத்தத்தோடு துக்கத்தோடு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாதபடி, ஊழியம் செய்யாதபடி அவர்களுக்கு அடங்கி கீழ்ப்படியுங்கள். எபிரேயர் 13:17. குறிச்சிங்க. உங்க பாஸ்டர் மனசு அது சப்ஜெக்ட்ல இல்ல, பிரசங்கத்தில் வந்துருச்சு. உங்களை சத்தியத்தில் நடத்துகிற, உங்களுக்கு போதிக்கிற ஊழியக்காரருடைய உள்ளம் யாரை குறித்து, எந்த விசுவாசி குறித்து வேதனைப்படுகிறதோ அதுக்கு மேல நான் என்ன சொல்றது, அது அவங்களுக்கு நல்லது அல்ல. சாபம் போட்டுக்கூடாத, பாஸ்டரே போட மாட்டார். ஆனா ஆண்டவர் தண்டிப்பதற்கு சத்துருக்கு பர்மிஷன் கொடுத்துருவார். பிசாசே சொல்லுவான், இந்த வார்த்தையின்படி நீ வாழாததனாலே நான் வீட்டில் இருக்கிறேன். பிசாசுக்கு தெரியும் வசனம். பல ஆண்டுகள் அனுபவம் ஆண்டவரோடு. சாத்தானுக்கு கீழே தள்ளப்பட்ட பின் அவன் வசனத்தை மறக்கவில்லை, ஞாபகம் இருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவ வசனத்தை வச்சு சோதிக்கிறான். உபவாசம் முடிந்த பிறகு சாத்தான் வந்து எப்படி சோதிச்சான்? சாப்பாட்டு விஷயத்துல உபவாசம் முடிந்தது, இனி சாப்பிடலாம், நல்ல நியாயம் தான். இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுன்றான். யோசித்து பாருங்க, சரியான சான்ஸ். ஏன் செய்யல? உபவாசம் இருந்து அந்த பவர் பெற்றுக்கொண்டு என் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காகவா? வேண்டாம் என்று இயேசு அதை நிராகரிக்கிறார். மனிதன் ஆகாரத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்து அவர் தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க, தேவாலயத்து உப்பரிகின் மேல நிறுத்திட்டான். ஒரே செகண்ட் நடந்து போயிருந்தாங்க, ரொம்ப நேரம். தேவ தூதர்கள் உன் கால்களை ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே. குதி பார்க்கலாம், குதி. நம்மள அந்த குச்சிட்டு இருப்போம். இவர் அப்பா தெரியாம விழுந்துட்டா, அப்பா இயேசு என்ன காப்பாத்துவார், பேர் முன்க குதிச்சா அவ்வளவுதான். அதான் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே, எழுதியிருக்கிறதே. விசாசம் சொல்றான் பைபிள் வசனம், இயேசுவும் சொல்றாரு பைபிள் வசனம். அப்புறம் மலையை மேல கொண்டு போயிட்டான். உலகத்தின் சகல ராஜ்யத்தை அப்படி காட்டுறான்.
பாரு, இது எப்படி பாருங்க, ஆண்டவரே உண்டாக்குன உலகத்தை ஆண்டவருக்கே காட்டுறான்னா இவ்வளவு லூசா இருப்பான். லூசு தானே? ஆண்டவரே உண்டாக்குன உலகம் அவர்கிட்ட காட்டுறான். உனக்கு நான் இது எல்லாத்தையும் தரேன். அவருக்கு எதுக்கு இதெல்லாம்? உலக ரட்சகருக்கு, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துக்கு இந்த இடம், நிலம், வனாந்தரம், மலை எல்லாம் அவருக்கு தேவையா? என் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக என்னை பணிந்து கொள், இவை எல்லாம் நான் உனக்கு தருகிறேன். எப்படி இருந்திருக்கும்? உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அடி பட்டார் பட்டார் பட்டார், 3 பட்டார். இவ்வளவு சொல்லி இங்கடா நிக்கிற, அப்பாலே போடா சாத்தான். பல்ட்டி அடிச்சு, எத்தனை பல்ட்டி அடிச்சு உருண்டு வந்தானே தெரியாது. சாத்தானே இயேசு கிட்ட வர முடியுமா? நம்ம கிட்ட வர முடியுமா? முடியும். பல சோதனைகளை கொண்டு வருவான், ஜில ஜில ஜிலான்னு கொண்டு வருவான். நம்ம நினைக்கிறோம் சாத்தான் கருப்பா சொக்கா பேண்ட் போட்டு இது கட்டிக்கின்னு கருன்னு பெயிண்ட்டுங்களை கறி பேட்டரியினுடைய கருப்பு இருக்குது, அதை இங்கே இடிச்சு அதை வரிசி பூசிக்கின்னு தலைமையில 2 கொம்பு வச்சுக்கின்னு வந்து பேசுவான்னு. இல்ல, அது அப்பத்த சாத்தான், இப்பத்த சாத்தான். ஜில் 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 அப்படியெல்லாம் வருவான். கரெக்டுங்களையா? அவ்வளவுதான், மயங்கிடக்கூடாது. அதுல எத்தனை பிரச்சனை ஆபத்து இருக்குது யோசிக்கணும். நீதிமொழிகள் படிச்சு பாருங்க. அவள் பாதாளத்துக்கு போகும் வழி, அங்கே போகாதே மகனே, உன் ஆத்மாவை நீ இழப்பாய். அநேகரை அவள் காயப்படுத்தி இருக்கிறாள். எவ்வளவு எச்சரிக்கிறார் பாருங்க ஆண்டவர். தேவையில்லாத வாழ்க்கை, வீணான பாரம், உனக்குன்னு கொடுத்த குடும்ப ஆசீர்வாதம், என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் சொந்த பந்தம், என் ஊழியம், என் வேலை. சகோதரிகள், என் வீடு, என் கணவர், என் வேலை. கணவர் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கொஞ்சம் பேருக்கு ஜபமாவது, தேசத்துக்காவது ஜபம் பண்ணியிருக்கலாம். நம்ம சொந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஜபம் பண்ண வேண்டி இருக்குதே. பிள்ளைகளுக்காக ஒரு நாள் உபவாசம் போடுங்க, உங்க பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு நாளைக்கு உபவாசம் போடுங்க, சபைக்காக ஒரு நாளைக்கு உபவாசம் போட்டு ஜபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல செலவழிக்கலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நேரமும் வீணாக போகாதையா. எல்லாம் பாட்டு வந்துச்சே, அதெல்லாம் பாடி சோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். கடைசியாக ஆதியாகமம் 4:7. என்ன இருக்கக்கூடாது? எல்லாத்துக்கும் சேர்த்து மெயின் பீஸா தான். வாசற்படினா அத வீடுதான். பாவம். நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமாதானம் நம் வீட்டில் வந்து தங்க கூடாதுபடி நாம் எடுத்து வீசி எறிய வேண்டிய சுபாவங்கள் என்ன பார்த்துடலாமா? கபடு, மற்றவர்களுடைய பொருள், அக்கிரமம், பொருளாசை, பிரிவினை, சோம்பல், சண்டை, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பாவம். பாவம், இதெல்லாம் பாவம். அதுக்கு ஒரு வசனம், அதான் பாவம். ஐயோ, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சு விட்டேன், அது கேட்டாவே பாவம் தான். அப்படி கேட்டாவே பாவம் தான். நன்மை செய்யாவிட்டால் பாவம். எதிர் வீட்டுக்காரன் பசியா இருக்க, அவன் இந்துவோ கிறிஸ்தவனோ, ஒரு ஆகாரம் கொடுக்காவிட்டால் நீ பாவம் செய்கிறாய். புருஷன் துன்பத்தில் பாடுபட்டு கொண்டு கிடக்கிறான், சொந்த புருஷனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? யோசிக்கணும். வசனம், எல்லாத்துக்கும் வசனத்தை எடுத்து யோசிக்கணுமா? ஐயா யோசிக்கிறீங்களா? இனிமேல்ட்டு ஒரு சரியான தீர்மானம் பண்ணுங்க. கேள்வி நிற்கலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் என்னென்ன இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே வீட்டில் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, கபடு, இந்த மாதிரி மற்றவருடைய பொருள்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஏசப்பா, இந்த மாதிரி ஆண்டவரே, பண ஆசை இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எந்த ஒரு காரியமும் உமக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். இயேசுவே, இந்த காரியங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதப்பா. சமாதானத்தை கெடுக்கிற இந்த பாவ காரியங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. சண்டைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஒருவேளை பிரிவினையோடு குடும்பத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள், ஆனால் இந்த மத்தியான வேலை ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் பிரிவினையாய் பிரிந்திருப்பதற்கு ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அங்கு நீங்க பார்க்க வேண்டாம், உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசினபடினாலே நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, தேர்ச்சி உண்டு துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, தேர்ச்சி உண்டு துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ஆமென். உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. Praise the Lord. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துல சந்தோஷமாய் நம் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் இருக்கணும். எப்பொழுதும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய், ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஒரு மனதோடு கூட ஆலயத்திற்கு கடந்து வருகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது பரலோகத்தில் நமக்கு உயர்வில்லை தாழ்வில்லை, நமக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம். தர்மியான மத்தியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமாய் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எங்கள் வீட்டிலே எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே இருக்கக்கூடாத காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி ஆவியானவர் எங்களோடு தெளிவாக நீர் பேசினதற்காய் நன்றி அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் இல்லாதபடி, ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள இல்லாதபடி எல்லாவற்றை கர்த்தர் நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நாம்
நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ச்சியாய் காணப்படும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நாங்கள் கடைசி வரை நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. யார் யார் என்னென்ன பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, துன்பங்களோடு, கஷ்டங்களோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொருவரையும் நாளில விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை பாக்கியத்தை தாங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கட்டளிடுவீராக. இயேசுவே, இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் எல்லா காரியமும் ஜெயமாய் முடியட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை இப்பொழுது இன்றைக்கு நீர் இணைப்பீராக இயேசுவின் நாமத்துல. அப்பா, நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை நடத்துகிற அருமையான பாஸ்டர் அண்ணனுக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை துவங்கி ஆண்டவர் அந்த ஊழியத்தை நடத்துகிறாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறீர். அதற்காய் நன்றி. நீர் அவர் கொடுத்த கிருபைகளுக்காய், ஆண்டவரே நீர் கொடுத்த வரங்களுக்காய் நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே, நம்முடைய மகனை நீர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. இன்னும் அநேக சபைகள் உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இசை வாசித்த நம்முடைய மகனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் செய்தி கொடுத்த நம்முடைய மகனை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மயம்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.